வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய பிரெக்னன்ட் உமன் லைஃப் சேனல்ல பார்க்க போற பதிவு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய முதல் 3 அறிகுறிகளை வச்சு நம்ம வந்து பிரெக்னண்டா இருக்கோமா, அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த 3 அறிகுறிகள் இருந்தா நீங்க கர்ப்பமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்ப என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்றத பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டவுட், அதாவது சில பேர் வந்து 25 டேஸ்ல பீரியட் சைக்கிள் இருப்பாங்க, சில பேர் 28, 30, 35, 45 வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நமக்கு நார்மல் பீரியட் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 28ல இருந்து 30, 32 தான் வந்து இருக்கும். 35 கூட பாத்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து இப்ப இரகுலர் பீரியட்ஸ் மாதிரி தான் வந்து இருக்குது. 35 ஆரம்பிக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக அப்படியே 2 நாள் தள்ளி போகும். 38, 40, 45 இப்படி இருந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்துட்டு இப்ப நீங்க மந்த்லி பீரியட் ஆகலாம், ஒரு 2 days டிலே ஆகலாம், அதுக்கு மேல 2-3 days ஆகும். அதுக்கு மேல உங்களுக்கு வந்துட்டு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னாலே நீங்க வந்து இரகுலர் பீரியட்ஸ் கேட்டகரியில தான் வந்து இருக்கீங்க. இப்போ அந்த நம்ம வந்து 25 டேஸ்லயே வந்து சில பேருக்கு வந்துட்டு நம்ம பிரெக்னன்சியோடைய அறிகுறியை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாமா, அதாவது இப்போ 28, 30ல வந்து எனக்கு பீரியட் சைக்கிள் இருக்கு, நான் ஒரு 25 நாளையோடைய இந்த அறிகுறிகளை வச்சு நான் வந்து பிரெக்னண்டா இருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா, அப்படி என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டிங் வர ஆரம்பிக்கும் லைட்டா. ஏன்னா நம்ம கருப்பதித்தல் நடந்த உடனே வரக்கூடிய முதல் அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிங் தான். ஏன்னா நம்ம போயிட்டு நம்ம யூட்ரஸ்ல பதிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த மயக்கம், அந்த வாமிட்டிங், தலை சுற்றல், இந்த அறிகுறிகள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கரு பதியும், அந்த பதியதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் அறிகுறி. உங்களுக்கு போய் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த கரு பதிஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்துட்டு பிளசண்டா உருவாகும். அதன் வழியா பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும். அதான் நம்மளுக்கு யூரின் வழியாகவும் பிளட் வழியாகவும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஹெச்ஜி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க அப்படிங்களா, ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன்ஸ் உடம்புல சுரந்தாதான் நம்ம கர்ப்பமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஹார்மோன்ஸ் அளவு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல சில பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரெக்னன்சி கார்டு செக் பண்ணும்போது சில பேர் பாத்தீங்கன்னா 2 நாள் பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு, உடனே வந்து கார்டு வாங்கி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கோடு வந்து வராது. அப்ப வந்து உங்களுக்கு பயப்படுவாங்க. அதனால வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஹார்மோன்ஸ் லெவல் கம்மியா தான் இருக்கும். அதனால பீரியட் தள்ளி போனா 2 நாளே நீங்க கண்டிப்பா செக் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 5-6 நாளுக்கு அப்புறம் தான் நீங்க செக் பண்ணணும். அதனால ஃபர்ஸ்ட் அறிகுறி பாத்தீங்கன்னா ஸ்பாட்டிங், அதாவது ப்ளீடிங் மாதிரி லைட்டா, அதாவது உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து லைட்டா ப்ளீட் ஆரம்பிக்கும். அது ரொம்பவே வந்துட்டு மைல்டா இருக்கும், வலியோ பெயினோ எதுவுமே இருக்காது. அப்படி கலரும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா வரக்கூடிய அந்த ரெட்டிஷ் ஷேப்ல இருக்காது, ப்ரௌனா டாப்பா தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அறிகுறி. செகண்ட் அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா சமைக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல் பிடிக்காம போறது. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிகுறி இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நமக்கு சமைக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்மெல் பிடிக்காம ஒரு மாதிரி குமட்டல் ஆரம்பிக்கும். அதாவது அந்த வாசனை திடீர்னு நம்மளுக்கு பிடிக்காம போகும். உங்களுக்கு பிடிச்ச வாசனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வாசனை தரக்கூடிய பொருட்கள் பாத்தீங்கன்னா இருக்கும். பெர்ஃப்யூம் இருக்கும், மல்லிகை பூவு, இந்த மாதிரி அதிக ஸ்மெல் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிக்காம வந்து போக ஆரம்பிக்கும். தாளிக்கிற வாசனை, இந்த மாதிரி சமைக்கும் போது, பருப்பு வேக வைக்கும் போது, பால் காய்ச்சி பொங்கும் போது அந்த ஸ்மெல்லு, அந்த மாதிரி எல்லா ஸ்மெல்லுமே உங்களுக்கு வந்து குமட்டல் வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து செகண்ட் அறிகுறி. இது வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க பிரெக்னண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்த அறிகுறி பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் பெயின் ஆரம்பிக்கும். பிரஸ்ட் சேஞ்ச், அதாவது இப்போ இது எப்படி வந்து பிரெக்னன்சிக்கான பிரஸ்ட் அறிகுறி, அதாவது நம்ம மார்பக அறிகுறி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு வலி இருக்காது. இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது பாத்தீங்களா, 10-12வது நாட்கள்ல வந்து நம்ம பீரியட்னா 10வது நாளோ 12வது நாளோ ஓவலேஷன் நடக்கும். அந்த ஓவலேஷன் முடிஞ்ச உடனே 10ல இருந்து 12, 15க்குள்ள வந்து ஓவலேஷன் நடக்கும். அந்த ஓவலேஷன் முடிஞ்சு 18வது நாளே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின் ஆரம்பிக்கும். அந்த ஓவலேஷன் முடிஞ்சு 3 டேஸ்லயே 4 டேஸ்லயே உங்களுக்கு பிரஸ்ட் பெயின் ஆரம்பிக்குதுன்னா அது வந்து பிரெக்னன்சி அறிகுறி வந்து கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக் அப்புறம் 1 வீக் 2 வீக் வந்து 7-8 நாள் அல்லது குறைஞ்சது ஒரு 10 நாளுக்கு அப்புறம், ஓவலேஷன் முடிஞ்சு 10 நாளுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரஸ்ட் பெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரஸ்ட் ஃபுல்லாவே பெயின் இருக்காது. அந்த நிப்பிள்ல வந்து மட்டும் தான் பெயின் இருக்கும். நிப்பிள சுத்தி பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா ஆரம்பிக்கும். நிப்பிள்ல திடீர்னு வந்து உங்களுக்கு வலி வருது அப்படின்னா அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரெக்னன்சி
அறிகுறி தான். இந்த 3 அறிகுறி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 வர ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 35 நாட்கள் மேல வாமிட்டிங் வர ஆரம்பிக்கும். தலை சுற்றல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட்னஸ் வந்து இருக்கும். டயர்டா வந்து ஃபீல் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஹெட்டேக் வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியாத அளவுக்கு ஹெட்டேக் இருக்கும். நம்ம டேப்லெட் சாப்பிட்டா சில நேரம் நம்மளுடைய ஹெட்டேக் சரியாயிரும். ஆனா நீங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெட்டேக் பாத்தீங்கன்னா நீங்க டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாகாது. இப்ப கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் கண்டினியூவா வர ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல ஏன் இந்த ஹெட்டேக் வருதுன்னா நமக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் உருவாகணும்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் அளவு, சுகரோடைய அளவும் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போதுதான் நமக்கு வந்து ஹெட்டேக் வந்து அதிகமா இருக்க ஆரம்பிக்கும். அதனால சுகர் டெஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணி பார்ப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி போற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு நாளைக்கு பகல் டைமிங்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்க யூரின் போற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ட்ராப்ஸா வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும். வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியட் வந்து இப்ப தள்ளி போயிடுச்சு, அப்போ வந்து ப்ளீடிங் வராம உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வர ஆரம்பிக்கும். என்னடா உங்களுக்கு பீரியட் வர டயத்துல அதிகமா சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் முன்னாடி அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஆனா வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் 2 days தான் இருக்கும். அந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் 2 days இருக்கும். 2 daysக்கு அப்புறம் உங்க பீரியட்ஸ் வந்து வந்துடும். இப்போ நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்கன்னா 2 days தாண்டி 1 week-ஆவே பாத்தீங்க அப்படின்னா அப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் டைமிங்ல பீரியட்ஸ் வராம ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வருது அப்படின்னாலே பிரெக்னெண்டா இருக்கிறதுனா வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. 25 days வந்து பீரியட்ஸ் வந்து டேட் இப்போ 27 28 ஆகுது, நான் அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாமா கேக்குறீங்க. இப்போ 2-3 daysல நீங்க உடனே செக் பண்ணாதீங்க. ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஏன்னா சில பேருக்கு மைல்டான கோடு வரும், சில பேருக்கு வந்து அந்த லைனே இல்லாம இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள் அல்லது ஒரு 7 நாளாவது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டபுள் லைன் வந்து வரும். உடனே செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கோடு வரும்போது வேற அப்செட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. சந்தோஷமா மைண்ட் வச்சுக்கோங்க. இந்த அறிகுறி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகளா இருந்து நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்கன்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.